ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, எல்லா விஷயங்களையும் நேர்மறையாகவே யோசனைக்க மனதிற்கு சொல்லிக் கொடு. எல்லா செயல்களிலும் நீ எதை செய்ய சிந்தனை செய்கிறாயோ அதுதான் நடக்கும் என நான் சொல்லியும் கூட நீ உன் இஷ்டத்திற்கு தானே செயல்களை செய்கிறாய். நான் சொல்வதையெல்லாம் அப்போது மனதிற்கு சரியாக இதமாக கேட்டுக்கொள்கிறாயே தவிர மீண்டும் நீ சொல்வதையும் செய்வதையும் தான் செய்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் நான் சொல்வதையும் தாண்டி நீ சில செயல்களை செய்ததால் தான் இப்போது ஆபத்து உன்னை நெருங்கி வந்து விட்டது. உனது உடல்தானே உனக்கு மிகப்பெரிய சொத்து. ஆனால் அதை கூட நீ கண்டுகொள்ளாமல் இப்படி ஓடி ஆடி உழைத்து சம்பாதித்து என்ன செய்ய போகிறாய்? உடல் என்பது விலைமதிப்பற்ற பொக்கிஷம். நீ என்னதான் முயற்சி செய்தாலும் கோடானு கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் பழுதாகிவிட்டால் அதை மீண்டும் கொண்டு வர முடியாது என் செல்லமே. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், இந்த உலகம் எவ்வளவோ மாறிவிட்டது, நாம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சரி செய்து விடலாம் என. ஆனால் நீ என்னதான் முயற்சி செய்தாலும் உன் வராகி அம்மா நான் கண் திறந்து பார்க்க வேண்டும் அல்லவா? நீ எப்போதும் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு உடலை கெடுத்து கொண்டு விட்டு அதற்கு பிறகு அதற்கான மன அமைதியையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தேடுவதை காட்டிலும் இருக்கும் போதே உன் மனதிற்கு நிம்மதியையும் வாழ்க்கைக்கான சந்தோஷமான ஆரோக்கியமான வழிமுறைகளையும் பின்பற்ற ஆரம்பி. எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கோபத்தின் உச்சகட்டம் எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அமைதியாய் இருப்பதுதான் என சொல்லியும் கூட நீ மீண்டும் மீண்டும் மற்றவர்கள் மனம் காயப்படும்படி அவசரப்பட்டு எதையாவது சொல்லிவிடுகிறாய் அல்லது அவசரப்பட்டு எதையாவது செய்து விடுகிறாய். அது மறுபடியும் நாளை உனக்கே அல்லவா ஆபத்தாக வந்து சேரப்போகிறது. என்னை வணங்கக்கூடிய என் பிள்ளையாக நீ இருப்பதால் என்னாலும் உன்னை தவிக்க விட்டு விலகி போக முடியவில்லை. என்ன இருந்தாலும் நீ என் பிள்ளைதானே. ஒரு அம்மாவாக நான் இருந்து உன்னை மன்னித்து உன்னை வழிநடத்த வேண்டியதும் நல்வழிப்படுத்த வேண்டியதும் எனது கடமையாக இருக்கிறது என்பதால் தான் இப்போது உன்னை தேடி வந்து காப்பாற்ற ஓடி வந்தேன். உனக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து இனி தவறான வழியில் நீ யோசிக்காமலும் வழி செல்லாமலும் நான் வழிநடத்த வந்துவிட்டேன் என் செல்லமே. கோபம் வந்தாலும் சரி, வெறுப்பு வந்தாலும் சரி, அல்லது உனக்கு பிடிக்காத விஷயமோ மனிதர்களோ யார் வந்தாலும் சரி, அமைதியாக கடந்து போக கற்றுக்கொள். உனது உயர்ந்த எண்ணங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வரும் என்பதை இப்போதாவது புரிந்து கொள் என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அந்த விஷயமே உன் வாழ்க்கையாக மாறிவிடும். அதனால்தான் சிந்திக்க கூடியதை உனது லட்சியத்திற்காக மட்டும் சிந்தனை செய். உன்னுடைய முன்னேற்றத்திற்கான விஷயங்களையும் வழிகளையும் மட்டும் நீ சிந்தித்தால் போதும், தானாகவே உனக்கான நல்வழிகள் வந்துவிடும் என நான் சொன்னேன். ஆனால் ஒன்றுமில்லாத சின்ன சின்ன விஷயங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெரிதுபடுத்தி நீ கோபப்பட்டு ஆக்ரோஷமாக்கி எல்லா நேரமும் அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்ததால் தான் அதுவே உன் வாழ்க்கையிலும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உன் சிந்தனைகளால் நிகழும் விளைவுதான் என்பதை முதலில் நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாற வேண்டுமானால் இன்றைய உனது சிந்தனைகளும் செயல்களும் கூட மாற வேண்டும். நெருப்பு சுடும் என்பதை உனக்கு அறிவாக நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் வேண்டுமென்றே அதை தொட்டு தொட்டு சுட்டு பார்ப்பார்கள் அல்லவா? அவர்கள் அனுபவத்தை பெற தயாராக கஷ்டப்படுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆளாக நீ இருக்க போகிறாயா? நெருப்பை தொட்டு சுட்டு கொண்ட பிறகு இனிமேல் கை வைக்க மாட்டேன் என உறுதி எடுக்க போகிறாயா? அல்லது நெருப்பு சுடும் என நான் சொன்னதை கேட்டே இப்பொழுதே நல்வழிக்கு மாறப்போகிறாயா என்பதை இப்போதே முடிவெடு. நெருப்பை இனி தொடவே கூடாது என்பதுதானே ஞானம். அப்படிதான் தவறான விஷயங்களை சிந்தனை செய்யாமலும் தவறான வழியிலும் நான் போக மாட்டேன் என உன் மனதிற்குள் நீ உறுதியெடு. எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்வில் எவ்வளவோ பிரச்சனைகளை நீ சமாளிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் நீ சவால்களாய் நினைத்து எதிர்கொள்வதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தானே எவ்வளவோ அமைதியான பிள்ளையாக இருந்த உன் வாழ்வில் இப்போது தன்னம்பிக்கையும் மன வலிமையும் கூட அதிகரித்து விட்டது. நாமா இப்படி மாறினோம் என நீயே யோசிக்கக்கூடிய அளவிற்கு எவ்வளவோ விஷயங்களில் பக்குவப்பட்டு விட்டாய். பல விஷயங்களையும் உனது குணங்களையும் கூட நீ மாற்றி கொண்டு விட்டாய். நிச்சயமாக நீ உயர்வை பெறுவதையும் சிறப்பை அடைவதையும் யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. ஆனால் என்ன ஒன்று, உன் வாழ்வில் எல்லாமே உடனே நடந்துவிட வேண்டும், எல்லாமே ஒரே நாளில் மாறிவிட வேண்டும் என யோசிக்கிறாய். எல்லாம் மாறத்தான் போகிறது.
ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது அல்லவா? கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்பது போல, நீயும் திறமாக சிந்தித்து திறமையாக உன்னுடைய வேலைகளை முடித்து விரைவாகவே வெற்றியை முடிக்கப்பார். அவசரப்படவும் வேண்டாம், பதற்றப்படவும் வேண்டாம். செயல்களில் எப்போதும் நிதானம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உனக்குள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். முடிந்தால் எல்லாருக்கும் அன்பையும் உனது நம்பிக்கையையும் கொடு. எல்லாரிடமும் அன்போடு பேசி அவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்வார்த்தைகளை நீ பேசும்போது அவர்கள் ஆயுள் முழுவதும் உனக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள். நீ செய்த நன்மைகளையும் அவர்கள் ஒரு நாள் கூட மறக்க மாட்டார்கள் என் செல்லமே. இனி உன் வாழ்நாளில் எல்லா மகிழ்ச்சியையும் நீ பெறும்படி உனக்கான முன்னேற்றத்தை நான் தரப்போகிறேன். எல்லாருக்குமே முன்னேறுவதற்கு என ஒரு காலம் இருக்கும். என்ன ஒன்று, ஒரு சிலருக்கு அது தாமதமாக கிடைக்கும். ஒரு சிலர் கஷ்டப்படும் போதே முன்னேற்றம் வந்துவிடும். சில பேருக்கு கஷ்டங்களை கடந்து வந்த பிறகு நீண்ட நாள் கழித்துதான் முன்னேற்றம் கிடைக்கும். இப்போது உனக்கு உடனே முன்னேற்றம் வேண்டுமா, அல்லது நீண்ட நாள் கழித்து பெற்றுக்கொள்கிறாயா என்பதை யோசித்து சொல். நிச்சயமாக அதற்கேற்றாற் போலவே உன் வேலைகளையெல்லாம் நான் முடித்துக் கொடுப்பேன் என் செல்லமே. அவசரமாக உடனே உன் வாழ்க்கை சரியாகிவிட வேண்டும், எல்லா கஷ்டங்களும் சரியாகி முன்னேற்றம் கிடைத்துவிட வேண்டும் என நீ நினைத்தால் அவசரமாக நான் கொடுப்பது உன்னிடம் நிரந்தரமாக தங்காமல் வந்த அவசரத்திலேயே ஓடியும் போய்விடும். அதனால்தான் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி சரி செய்து, தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து முடித்து, சரி செய்ய வேண்டிய மனிதர்களின் குணங்களையும் சரி செய்த பிறகு உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என நான் நினைத்திருக்கிறேன். அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்பது உன் ஆசை கிடையாது என எனக்கு தெரியும். நீ அதிகபட்சம் என்ன யோசிக்கிறாய் என நான் சொல்லட்டுமா? அடுத்தவர்கள் கண்முன்னால் நீ வெற்றிகரமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியத்தோடு இருக்கிறாய், சரிதானே? நிச்சயமாக எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய வகையில் நீ எப்படி இந்த அளவு சாதித்தாய் என யோசனை செய்து உன்னிடமே கேட்கக்கூடிய வகையிலேயே உனக்கான வெற்றியை நான் அமைத்து கொடுப்பேன் என் செல்லமே. யாரும் உனக்காக ஓடிவந்து உதவி செய்வார்கள் என ஒருபோதும் எதிர்பார்த்து காத்திருக்காதே. உன் தேவையை நிறைவேற்றுவதற்காக யாரும் உன்னை நாடி வருவார்கள் என காத்திருக்கவும் வேண்டாம். எது உனக்கு தேவையோ அதை நீயே தேடி போய் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தயாராகு. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும், அது அறிவாக இருந்தாலும் சரி, திறமையாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, இந்த உலகம் முழுக்க கொட்டி கிடைக்கிறது. அதை நீதான் போய் தேடி எடுக்க வேண்டும் என் செல்லமே. ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா? இனிமேல் உன் கண்களில் அந்த வெற்றியின் இலக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். தவறாகி விட்டது என காரணம் சொல்வதே உன் வாழ்வில் இருக்கவே கூடாது. சரியான விஷயத்தை சரியானபடி திறமையாக செய்து முடி. உனது எல்லா போராட்டங்களையும் முடித்து வைத்து உனக்கு அமைதியையும் வெற்றியையும் மன மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் நிறைவாய் கொடுக்க போகிறேன். எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன் வராகி அம்மா நானே உன்னை விடுவித்து பாதுகாக்கப் போகிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.